பூமாரி அக்கா, பூமாரி அக்கா, என்ன நட்டவள்ளி காலையில இந்த பக்கம்? ஏக்கா நம்ம தெருவில் தண்ணி விட்டுட்டாங்கக்கா, வாக்கா தண்ணி பிடிக்க போவோம். எது தண்ணி விட்டுட்டாங்களா? நானும் காலையிலேருந்து காத்து கிடக்கேண்டி ஒரு 2 குடம் தண்ணி எடுத்துடலான்னு. வீட்டில் தண்ணி வேற இல்லடி, வாடி சீக்கிரம் போவோம். நல்ல வேலை வந்து சொன்னேன், வாடி போவோம். அதனால தாக்கா நானே உன்ட்டு வந்து சீக்கிரம் சொன்னேன், வாக்கா, இல்லைன்னா எவ்வளோச்சும் வந்து பிடிச்சிட்டு போயிடுவாள்வ. அவங்க கண்ட நேரத்தில் தண்ணியை விடுறாங்க, அவங்க விடும்போது பிடிச்சிக்கிட்டாதான். வா போவோம் சீக்கிரம். ஆமாம் பூமாரி, வா பூமாரி போவான். அப்படியே அம்மா வனிதாவையும் கூட்டிகிட்டு போயிடுவான். என்ன பூமாரி தண்ணி வருதுன்னு இங்கே குழாயில் தண்ணியே வரலையடி? ஏக்கா இப்போதாக்கா போட்டிருந்தாங்க, என்னன்னு தெரியல, ஆஃப் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் நேரம் உக்காந்துட்டு பார்ப்போங்க்கா, தண்ணி வந்தால் பிடிச்சிட்டு போவோங்க்கா. நம்ம வீட்டுக்கு போயிட்டோம்னா அதுக்கப்புறம் எவ்வளோச்சும் போட்டதுக்கப்புறம் வந்து பிடிச்சிட்டு போயிடலாம். நம்ம வீட்டுக்கு தண்ணி இருக்காதுக்கா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணியே பிடிச்சிட்டு போவோங்க்கா. ஆமாம் பூமாரியாக்கா, நம்ம பாட்டுக்கு வீட்டுக்கு போயிட்டோன்னா குடிக்க கூட தண்ணி இருக்காதுக்கா. அப்புறம் அவன் என்னைக்கு போடுறானோ, கொஞ்சம் வெயிட் பண்ணியே பிடிச்சிட்டு போவாங்க்கா. அதுவும் சரி தாண்டி, நம்ம பாட்டு அவசரப்பட்டு போனோம்னா வர்ற தண்ணி இல்லாமல் போயிடும்டி. இவங்களுக்கு இதே வேலையா இருக்கு, ஒரு 2 குடம் தண்ணி நிம்மதியாக எடுக்க முடியலடி. பூமாரியாக்கா, அங்கே பார்த்தியா செவன்னு ஒரு புள்ள வந்திருக்கு தண்ணி பிடிக்க. அந்த பிள்ளையா? இப்போ தாண்டி புதுசாக கல்யாணம் ஆகி நம்ம தெருவுக்கு கொடுத்துன்னு வந்திருக்காங்க. அந்த பிள்ளை தாண்டி அது. சரி கொஞ்சம் என்னான்னு கேட்பான். இந்தாம்மா பொண்ணு, நீ தான் எங்கள் தெருவுக்கு புதுசாக கொடுத்துன்னு வந்த பொண்ணா? என்னம்மா திடீர்னு இங்கே குழா தண்ணிக்கு தண்ணி பிடிக்க வந்திருக்க? எங்கள் வீட்டில் மோட்ரு ஒர்க் ஆகலை, அதனால தான் இங்கே வந்தேன். தண்ணி எப்போ வரும்? அந்த தண்ணிக்கு தாம்மா நாங்களும் காலையிலேருந்து காத்து கிடக்குறோம். கொஞ்ச நேரம் இருமா, தண்ணி விட்டுருவாங்க, பிடிச்சிட்டு போகலாம். பூமாரி அக்கா, தண்ணி விட்டுட்டாங்க பாரு, வா போய் குடத்தை வை. ஹலோ, இருங்க ஒரு நிமிஷம். நான் ஒரு குடம் தான் வச்சுருக்கேன், நான் பிடிச்சிக்கிட்டு போயிடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் பிடிங்க, எனக்கு வீட்டில் 1008 வேலை இருக்குது. இந்த பொண்ணு, எங்கள் வீட்லேயும் தாம்மா 1008 வேலை இருக்குது. உனக்கு முன்னாடியிலே நாங்கள் வந்து லைனில் கியூவில் காத்து கிடக்கோம்ல, நாங்கள் பிடிச்சதுக்கப்புறம் பிடிச்சிட்டு போம்மா, ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை. அதெல்லாம் முடியாது, என்னாலலாம் வெயிட் பண்ணலாம் தண்ணி பிடிக்க முடியாது. நீங்கள் இங்கே இருக்க பொம்பளைங்க, நீங்கள் இங்கே இருந்து வெயிட் பண்ணி பிடிச்சிட்டு போங்க, நான் பிடிச்சிட்டு போகிறேன். இந்தாம்மா புது பொண்ணு, நாங்கள் தான் காலையிலேருந்து இங்கே வந்து உட்காந்துருக்கோம்ல, எங்களை பார்த்தா கண்ணு தெரியலையா? லைனில் வந்து இன்னும் தண்ணி பிடிமா. ஏய், ஆள் வளர்ந்த அளவுக்கு அறிவு வளரலையா? நான் தான் சொல்கிறேன்ல, ஒரு குடம் தான் இருக்குன்னு, நான் பிடிச்சிக்கிட்டு போகிறேன், அப்புறம் பிடிச்சிட்டு போங்கடி நீங்கள். இந்த அடி வெள்ள மண்டை, என்னடி ஓவரா பேசுகிற? விட்டனா பல்லுக்கெல்லாம் தெரியும் தெரியுமா? நெட்டவள்ளி சும்மா இருடி, அந்த பொண்ணுகிட்ட போய் எதை வம்பழுத்துக்கிட்டு இருக்க? அதுவே ஏதோ ஒரு குடம் வச்சிருக்காங்க, அது பிடிச்சாலும் பிடிச்சிட்டு போட்டேன், நாம ஏண்டி சண்டை போட்டுட்டு விடுறி? அப்படி சொல்லுங்க ஆண்டி, பனைமரம் மாதிரி வளர்ந்துருக்கு, கொஞ்சம் கூட அறிவில்லை, ஏத்து பேசுது. எது வெள்ள மண்டை, எட்டி உதச்சேன் 8 ஊருக்கு அங்கிட்டு போயிடுவேன். என்னடி பனைமரங்கிற, அறிவில்லைங்கிற, என்னை பார்த்தா எப்படி தெரியுது? ஏய், நான் யார் தெரியுமா? என் வீட்டுக்கு கவர்மெண்ட் வேலை பார்க்குறாரு. நீங்களாம் சும்மா பிளாஸ்டிக் கூட வச்சிருக்க பொம்பளைங்க. நான் பிடிச்சிட்டு போனதுக்கப்புறம் பிடிச்சிட்டு போங்கடி. எது உன் புரிச்சா கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறாரா? கவர்மெண்ட்டில் தானே வேலை பார்க்குறாரு, ஏதோ கவர்மெண்ட்டையே தூக்கி உன் தலையில் வச்சிருக்க மாதிரி பேசுகிற. இங்கே வந்துட்டு எல்லாம் லைன் நின்று தான் தண்ணி பிடிக்கணும். அவ்வளோ அவசரப்பட்டா உன் வீட்டில் போர் போட்டு தண்ணி பிடிச்சிக்க வேண்டியதானடி? நான் தான் சொல்கிறேன்ல, என் வீட்டில் மோட்ரு ஒர்க் ஆகலன்னு, அதனால தான் இங்கே வந்தேன். இல்லைன்னா நான் எதுக்கிட்டு உங்கள் கூட வந்து சண்டை போட போகிறேன். என்னடி வெள்ள மண்டை ஓவராக பேசிக்கிட்டு இருக்க? ஓங்கி மிதிச்சேன், காதண்டு கவடாங்க ஓடி போயிடாங்கிட்டு குடத்தை எடுத்துக்கிட்டு. பொம்பளை என்ன அடிக்க வரீங்க? இருங்க, என் வீட்டுக்கார்ட்ட சொல்கிறேன். நெட்டவள்ளி செவுன்னு இருடி, ஏண்டி தேவையில்லாமல் ஒவ்வொரு ஒம்பு இழுத்துக்கிட்டு இருக்க? அந்த பிள்ளை ஏதோ இன்னைக்கு தான் புதுசாக அங்கே தண்ணி பிடிக்காந்துருக்கு, பிடிச்சா பிடிச்சிட்டு போகணுடி, விடுறி. ஏக்கா இவளெல்லாம் சும்மா விடக்கூடாதுக்கா, இப்பயே இப்படி விட்டோம்னா நம்ம தலைமையில ஏறிட்டு ஆடுவாள்வா. இவளெல்லாம் அப்பக்கப்போ சரியாக கேள்வி கேட்டு விட்டா தான் சரிப்படுவா. இந்த பொம்பளை உங்கள் கூட வந்து நான் சண்டை பண்ண அவசியம் இல்லை. ஏதோ என் நேரம் கரண்ட் இல்லாமல் போயிடுச்சு, மோட்ரு ஒர்க் ஆகலை, இல்லை நான் இந்த பக்கம் வந்திருக்கவே மாட்டேன். என்னடி விட்டா ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டு இருக்க? என் முட்டி ஒசரம் இல்லை, நீ பேசுறியோ? இந்த பனைமரம் என்ன ஓவராக பேசிக்கிட்டு இருக்க? யாரடி பனைமரங்கிற? இந்த இருடி வர உன்னை மவளை உன்னை உண்டு இல்லாமல் ஆக்கி போடுறேன்.
நெட்டவழி விடுறி வாடி, முதல்ல இங்க வாடி, இங்க வாடி, நான் சொல்றேன் இங்க வாடி. என்னக்கா அந்த வெள்ளை முட்டை இவ்வளோ பேசிட்டு இருக்க, நீ விடு விடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவளால் தூக்கி போட்டு 4 மிதி மிச்சாதாக்கா தறுக்குன்னு, இல்லைன்னா அவளை சுத்தப்பட மாட்டா. வீடு தேவையில்லாம சண்டை போடாது, ஏதோ புதுசாக கொடுத்துன்னு வந்திருக்காங்க. உருளி பார்த்துக்கலாண்டி, ஒரு நீ இரு, செவனு இரு, நான் பேசுறேன் இரு. இந்தாம்மா பொண்ணு, நீயே தண்ணி பிடிச்சிட்டு போ, ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை. இனிமே அந்த பொண்ணு தான் ஏதோ தெரியாமல் பேசிடுச்சு, நீ எதுவும் நினச்சிக்காதண்ணா, பார்த்துப்போ. எங்கள்கிட்டலாம் கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் பேசி சண்டை போடாமல் இருந்துக்கம்மா. உங்கள் வீட்டுக்கார் இல்லாத நேரத்தில் ஏதாச்சும் ஒரு உதவி வேணும்னா நாங்கள் தாம்மா வந்து ஹெல்ப் பண்ணணும். கொஞ்சம் சண்டை வம்பு இல்லாமல் இருமா, நீ பிடிச்சிட்டு போம்மா. நீங்கள் எவ்வளோ அருமையாக அமைதியாக பேசுகிறீங்க, அந்த பொம்பளை இருக்க அது ஏன் இப்படி சண்டைக்கு வருது? டடி வெள்ள மண்டை, பொம்பளை கும்பளைன்னு உனக்கு மரியாதை அவ்வளோதான். ஒழுங்காக தண்ணி பிடிச்சிட்டு வீட்டுக்கு ஓடி போயிரு. சி, இந்த ஒரு குடம் தண்ணி எடுக்கிறதுக்குள்ள எவ்வளோ பிரச்சனை. ஏன் மோட்ரு ஒர்க் ஆகிங்க, நான் எதுக்கு இந்த பக்கம் வந்து உங்கள் கூட சண்டை போட்டுட்டு இருக்க போகிறேன்? இனிமேல் இந்த பக்கமே வர மாட்டேன். ஏன் நெட்டவழி, ஏண்டி அந்த பிள்ளைகிட்ட போய் இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க? ஏதோ நீ பாத்தியாலே அவள் எவ்வளோ மரியாதை இல்லாமல் பேசுகிறா, பணத்துமுறையில் பேசிகிட்டு இருக்காக்கா. இவ்வளையெல்லாம் இந்த மாதிரி சும்மா விடவே கூடாது. இன்னொரு பாட்டி இந்த பக்கம் வருவா, அப்படியே அவளை வச்சு தறுக்குன்னு மீச்சு போகிறேன். ஏண்டி நெட்டவழி உருளி, அவளே புதுசாக வந்திருக்கா, ஏதோ கொஞ்சம் கூட மாட பேசிட்டு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிறத விட்டு சண்டை போட்டுருந்தா நல்லாவா இருக்கும். சரி வா, நம்மளாச்சும் குளத்தில் தண்ணியை பிடிச்சிட்டு போவோம், இல்லைன்னா அந்த கமிட்டி போயிலோ எப்போ நிப்பாட்டு வாங்கினே தெரியாது. ஆமாக்கா, வாக்கா, சீக்கிரம் பிடிச்சிட்டு போவோங்க்கா.